வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சந்திப்பு. தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை. தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. பயனாளிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டு விண்ணப்பிக்க அழைப்பு. டெல்லியில் கட்டப்படவுள்ள புதிய தமிழ்நாடு இல்லம் வரும் 27ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தென்காசி மக்களவை தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்த இபிஎஸ். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. வருகின்ற 31ஆம் தேதி ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் கூடுகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட்டை முதலமைச்சர் ரெங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் சபாநாயகர் செல்வம் பேட்டி. சென்னை, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. கடலூர், சென்னை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் எலிக்காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டு வரும் பணி நடைபெறுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பன்றி காய்ச்சல், ப்ளூ காய்ச்சல், எலி காய்ச்சல், உண்ணி காய்ச்சல், வெறிநாய்க்கடி, மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை. பதவி இருக்கும் மமதையில் அமைச்சர் சேகர் பாபு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. பருவமழையின் போது பொய் கூறி சென்னை மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியவர் என்றும் விமர்சனம். முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற வழக்கில் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் வாதங்களை முன்வைக்க அனுமதி. மேல்முறையீட்டு வழக்குகள் மீதான விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இன்றைய தினம் ஜாமீன் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது. கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் 3வது குற்றவாளியான தீபு, 7வது குற்றவாளியான உதயகுமார் விசாரணைக்கு ஆஜர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இருவரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை அறிவிப்பு.
விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 முக்கிய குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் திட்டம். கள்ளச்சாராய விற்பனை, கடத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டு பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வந்திருப்பதாக போலீசார் தகவல். துபாய், ஷார்ஜா, இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம், சிகரெட்டுகள் பறிமுதல். 5 பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கட்டட அனுமதி பெறுவதற்கான சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு அரசிதழில் வெளியீடு. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்திக்க டெல்லி புறப்பட்டுச் சென்றார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்த இருப்பதாக தகவல். பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைப்பு எதிரொலியால் 3வது நாளாக குறைந்த தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை. தனியார் பொறியியல் கல்லூரிகள் போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பங்கு என்ன, மோசடியில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று அறிக்கை அளிக்க ஆளுநர் RN ரவி உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை தூய்மையாக வைக்க மாநகராட்சி போதிய ஒத்துழைப்பு அளிக்கிறதா? நாளைக்குள் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. இரும்புலியூர் மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் வண்டலூர் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பிறகு 90 அடியை நெருங்கியது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று 42,000 கனஅடியாக இருந்த நிலையில் 28,000 கனஅடியாக சரிவு. பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக நீட்டிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகா KRS அணை 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து 41,000 கனஅடியாக உள்ள நிலையில் 38,500 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்ட பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை. சாலையை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி.
மகாராஷ்டிர மாநிலம் புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. மழைநீரில் சிக்கி தவிக்கும் மக்களை படகில் சென்று மீட்டு வரும் மீட்பு படையினர். அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என்று முடிவு. வெறுப்பு தீவிரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை என்று அதிபர் ஜோ பைடன் பேட்டி. கமலா ஹாரிஸுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், அவர் மிகவும் திறமையானவர் என்று அதிபர் ஜோ பைடன் பேட்டி. துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கினார் என்றும் பாராட்டு. புதன் கிரகத்தில் அதிக அளவில் வைரம் இருப்பதாக சீனா மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் தகவல். அங்குள்ள வைரத்தை வெட்டியெடுக்க வாய்ப்பு இல்லை என்றும் விளக்கம். திரைப்பட தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெப்சி சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி வலியுறுத்தல். தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தால் மட்டுமே தொழிலாளர்கள் இனி படப்பிடிப்பில் பங்கேற்பார்கள் என்றும் திட்டவட்டம்.